ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யார் அந்த வழியா கிராஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் சுற்றுவோன்னு ஈரான் மிகப்பெரிய வார்னிங் கொடுத்திருக்கு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்னா என்ன, ஏன் அது அவ்ளோ முக்கியம்? ஒரு ஸ்மால் சீ கேப் மாதிரி, ஒரு சைட் பர்ஷியன் கல்ஃப். இங்கதான் கல்ஃப் கண்ட்ரீஸோட ஆயில் ஃபீல்ட்ஸ் இருக்கு. அந்த ஆயில் ஷிப்ஸ்ல லோட் பண்ணிட்டு வெளிய அனுப்பணும்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டா ஓபன் ஓஷனுக்கு போக முடியாது. முதல்ல அவங்க பாஸ் பண்ண வேண்டியதுதான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ். சிம்பிளா சொன்னா ஷிப்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட்டை ரீச் பண்ணணும்னா இந்த ஸ்மால் கேட் வழியா தான் வெளியே போக முடியும். அது ஒரு மெயின் எக்ஸிட் டோர் மாதிரி. வேர்ல்ட்ல யூஸ் பண்ற ஆயில்ல ஆல்மோஸ்ட் 20% இங்க இருந்து தான் டெய்லியும் கிராஸ் பண்ணி வரும். மோஸ்ட் ஆயில் ஏசியாக்கு போகுது, மெயின்லி சைனா. இந்த ரூட் மேல டிபெண்ட் பண்ற கண்ட்ரீஸ் சவுதி அரேபியா, குவைத், ஈராக், கத்தார், பஹ்ரைன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். சோ இப்போ இது க்ளோஸ் ஆயிட்டா வேற ஏதாவது ரூட் இருக்குமா? ப்ராப்பரான அல்டர்னேட்டிவ் ரூட் எதுவுமே இல்ல. ஈரானோட பவர்ஃபுல் மிலிட்டரி ஃபோர்ஸ் IRGC அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்கு, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஷிப்பிங் க்ளோஸ்ட்னு. மீறி கிராஸ் பண்ண ட்ரை பண்ணா அட்டாக் பண்ணுவோம்னு. ரீசன் இஸ்ரேல் அண்ட் US சேர்ந்து ஈரானோட சுப்ரீம் லீடரை கொன்னதுனால. ஹார்மஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா ஆயில் பிரைஸ் அதிகமாகும், பெட்ரோல் டீசல் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், கேஸ் பிரைஸ் ஏறும். இது க்ளோஸ் ஆனது கொஞ்ச நாள்னா சமாளிச்சிடலாம். ஆனா வார கணக்குல க்ளோஸ் ஆச்சுன்னா குளோபல் ஆயில் கிரைசிஸ் வரலாம். வேர்ல்ட் எக்கானமியே இப்ப ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மேல தான் ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கு.